ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த இடத்தில் இணைந்திருக்க லைஃப்பில் ஒரு தினம் இணைந்திருக்க ஒவ்வொருவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு கரம் தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? சந்தோஷமாக இருந்தால் கரங்களை தட்டுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்கு அவங்க நன்றி சொல்லியுமே சோதரிக்கிறோமாப்பா. எல்லாரும் ஜெப நிலையில் நினைப்போம். சூழ்நிலை இருக்கிற உங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. தேவனோட இணைந்து இந்த ஆராதனையில் கடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே ஜெபம் பண்ணும். சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்கு அவங்க நன்றி சொல்லியுமே சோதரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உங்களுடைய கரத்துக்கு இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த தொடக்கத்தில் முடியும் வரைக்கும் பரிசுத்த ஆவியை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உடைய வல்லமோட மகிமை இந்த சபைக்குள்ளே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமது நாமம் ஒன்று இடத்தில் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள்ளே ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொருக்கும் உள்ள ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்தினால் ரப்பி ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரம் கூட நடத்திட்டு இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் தொடக்கத்தில் இந்த முடியும் வரைக்கும் எங்கள் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு மேலும் உம்முடைய அளவில்லாத அன்பும் உங்களுடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வந்த ஒவ்வொருத்தரும் வீணா வெறுமையாக போகாதபடி தேவன் ஒவ்வொரு ரப்பும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூமில நிலைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை ஊற்றப்படட்டுமாப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் கூட நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க ஆமையனை காணையில சூமில இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாங்கள் வேத புத்தகத்துக்குள்ள நாங்கள் வேத புத்தகத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எல்லாரும் எடுத்தாச்சோ? நான் 1 வாசிக்க, நீங்கள் 2 வாசிங்க. அப்படியே நாங்கள் 3 வாசிக்க, 4 வாசிப்போம். ஓகே. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை மேல் வீட்டிருக்க கண்டேன். எல்லோரும் எழுந்திருந்து வாசிப்போம். சாரி, தேவ சமூகத்தில் இது தேவோட பிரசன்னத்தில் நிரப்ப வசனம். முதலேருந்து வாசிப்போம். எழுந்திருக்க கண்டு அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தில் நிறைந்திருந்தது. 2வது வாசிங்க. ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை நான் நிறைந்திருந்தது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தரோ ஆகிய ராஜா என் கண்கள் கண்டதே என்றார். அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். போதும் 7ஓட சரி. அப்படியே நாங்கள் தொடர்ந்தும் பிரெஞ்சில் வாசிக்க போகிறோம். பிரெஞ்சில் வந்து வாசிப்பார்கள்.
nous vous souhaitons la bienvenue au nom de Jésus-Christ. Nous allons tous lire la Bible. Ésaïe 6, du verset 1 jusqu'à 7. Bioula va vous lire. L'âne de la mort du roi Osias, je vis le Seigneur assis sur un trône très élevé et les pannes de sa robe remplissaient le temple. Des séraphins se tenaient au-dessus de lui et il avait chacun 10 ailes, 2 dont il se couvrait la face, dont il se couvrait les pieds et 2 dont il se servait pour voler. Ils criaient l'un à l'autre et disaient « Saint, Saint, Saint est l'Éternel des armées. Toute la terre est pleine de sa gloire. » Les portes furent ébranlées dans leurs fondements par la loi qui retentissait et la maison se remplit de fumée. Alors je dis « Malheur à moi, je suis perdu, car je suis un homme dont les lèvres sont impures. J'habite au milieu d'un peuple dont les œuvres sont impures, et mes yeux ont vu le roi, l'Éternel des armées. » Mais l'un des séphariens vola vers le tenant à la main une pierre ardente qui avait pris sur l'étau, et il en toucha ma bouche et dit « Ceci a touché tes lèvres, ton iniquité est enlevée et ton péché est expié. » Amen. Nous allons tous prier. Fermons nos yeux. Merci Éternel, merci Père, merci pour tout ce que tu nous as fait Seigneur. Merci pour tout ce que tu nous as fait cette semaine, tous les bienfaits Seigneur. Merci, tu nous as pourvu tous les besoins Seigneur. Tu nous as protégés Seigneur, tu nous as guidés Seigneur. Merci pour tous les conseils que tu nous as donnés Seigneur. Nous sommes rien Seigneur, nous sommes une poussière devant toi Seigneur. Tu nous as élevés Seigneur. Merci Seigneur, merci pour la gloire Seigneur. Merci pour ta bonté Seigneur. Merci pour ton miséricorde Seigneur. Remplis-nous par ta gloire Seigneur. Remplis-nous par ton Saint-Esprit, Seigneur. Merci, Seigneur. Merci, Seigneur. Merci, Seigneur. Offrons au Seigneur reconnaissance. Son amour dure à jamais. Il est bon, il est au-dessus de tout. Son amour dure à jamais. Offrons au Seigneur reconnaissance. Son amour dure à jamais. Il est bon, il est au-dessus de tout. Son amour dure à jamais. Chantons, 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 chantons.
tu es saint, tu es 3 fois saint, Seigneur. Tu es saint, Seigneur. Nous t'élevons, nous te chantons, Seigneur. அப்படி நம்ம தமிழ்ல ஆராதிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகத்துவமுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா, அந்த ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா, மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, அப்பா எங்க எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க அப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவரால் இந்த இடத்துல முழுவதுமாய் நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாய் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னதின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர்.
ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே குடியிருக்க பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உங்களை குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா. இது தேவனுடைய நாள், இது தேவனுடைய நாள், இது தேவனுக்கு பிரியமான நாள். தாவீது சொல்லுகிறான், நான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அழுத முகத்தோடு இருந்தேன். அப்படியா? அல்லேலூயா. சந்தோஷத்தோடு இருந்தேன், மகிழ்ச்சியாய் இருந்தேன். சந்தோஷம், மகிழ்ச்சியாய் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க வேணும். அப்படியே நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி பலி பீடம் கட்டுவோம். அப்படியே நாங்கள் பாடுவோம், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்கள் மத்தியில் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் எங்களை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஆண்டவர் எங்களை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நல்ல பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள், செய்த நன்மையாயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமாக இந்த மார்ச் 1வது ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு வந்திருக்கிற அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வருகிறோம். லைஃபில் நாங்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. லைஃபில் இணைந்திருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்தி வருகிறோம். போதிலிருந்து வந்திருக்கிற சபையார் அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவனிங்கள் சபையாரே, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் எல்லாம் அடுக்கடுக்காக வந்துள்ளது. காரணம் என்ன? எவ்வளவோ தீர்க்கதரிசனங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா தீர்க்கதரிசனுக்கும் மேலாக எங்கே பேசப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாம் கவனிங்க. எங்கே எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம், வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆமென். மற்ற 24ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சீசர்கள் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு இயேசு ஒலிவமலையிலே உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் இடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கவனிங்க, வருகைக்கும் உலகத்தின் முடிவு 2 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வருகை, செகண்ட் அண்ட் உலகம், வேர்ல்டு, உலகத்தின் முடிவு. அப்போ முதலாவது இருக்கு. அப்போ சபை முதலாவது இயேசுடைய வருகை. அப்போ அதுக்கு இயேசு அழகாய் சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனம், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். என் நாமத்தினால் தரித்து கொண்டு அநேக கிறிஸ்துகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி வருவார்கள். 6ஆம் வசனம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்து சொல்லுங்க, கலங்காதபடி. பக்கத்து சொல்லுங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதுலேருந்து அன்ற நாளிலிருந்து யுத்தங்கள் பூமியிலே, முதலாவது யுத்தம், 2வது, பல நாட்டுக்கு நாடு, ஜனத்துக்கு யுத்தங்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள் இறுதி கால யுத்தங்கள். இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ இயேசு பேசினாங்களே, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில். ஆனால் இந்த இறுதி நாட்களில் பார்க்குறீங்கன்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலின் யுத்தங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க, விசேஷமாக என்ன பார்க்க வேண்டும், எல்லாரும் என்ன பார்க்க வேண்டும். அப்படியானால் இவைகள் எல்லாம் நீங்கள் கலங்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் தலையை நிமிர்த்த வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். விசுவாசிகளே கவனிங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இனித்தான் நீங்கள் சுறுசுறுப்பாக ஓட வேண்டும். ஃப்ரெஞ்சில் சொல்கிறீங்களா? தேங்க்யூ. மெஸ்ஸி அங்கே போங்க, இங்கே கேட்க பண்ணும். சிஸ்டர் பக்கத்தில் போங்க. மெஸ்ஸி புக்கோ. பிரைஸ் தி லார்ட். கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க. இனி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். C'est le temps où vous devez être vive. வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே கவனிங்கள். Les enfants, les adultes, les jeunes, écoutez. எண்டு முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம். Nous sommes venus à la fin. சபை பலப்பட வேண்டும். L'église doit se fortifier. ஒவ்வொருவரும் பலப்பட வேண்டும். Chacun d'entre nous doit se fortifier. விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். Dans la foi. இயேசு வரப்போகிறார். Jésus vient bientôt. அதுக்கப்புறம் தான் இனி அநேக அழிவுகள் நடக்க போகிறது. C'est après ça qu'il y aura plein de désastres. ஆகவே நீங்க கலங்காதிருங்கள் வேதம் சொல்கிறது. C'est pour ça, ne soyez pas troublés. நீங்க கலங்க கூடாது. Vous devez pas être troublés. என்ன செய்ய வேண்டும்? Qu'est-ce que vous devez faire? ஜெபிக்க வேண்டும். Vous devez prier. என்ன உபவாசங்கள் இருக்க வேண்டும். Vous devez prier à jeun. ஹலோ, கைவிடப்பட்டால் Si vous êtes délaissé, அதோ அம்போ. hein? அதோ அம்போதான். Ah, c'est fini. ஆமென். முத்திரைக்கு கையை கொடுக்க வேண்டும். On doit donner la main pour qu'on a un signe dans la main. இல்ல இங்கன்னா அடுப்படி குசினியில ஒளிக்கிறதுக்கு. C'est pas comme ici on peut se cacher dans une cuisine. காடு மீன்ல ஒளிக்கிட்டு Il y a போறதுக்கு. pas une forêt pour se cacher. ஒளிக்க முடியாது. On peut pas se cacher. ஆகவே வாழ்வா சாவா. C'est pour ça, c'est la vie ou la mort. ஆண்டவருடைய வருகை உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Soyez prêts pour l'avènement de Jésus-Christ. இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தைகள் நடக்கிறது. Tout ça, c'est Jésus-Christ qui a dit et ça se passe ainsi. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Que Dieu vous bénisse. ஆமென்.
Amen. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Dites à côté que Dieu vous bénisse. ஆண்டவருடைய கிருபையினாலே 2 மாதங்கள் முடித்து இந்த வருஷத்திலே 3வது மாதம் 1வது கிழமையில இருக்கிறோம். Par la grâce de Dieu, nous avons fini 2 mois et nous attaquons le troisième mois. உங்க டெலிபோன் சத்தம் என்ன காதுல கேட்க கூடாது. Je ne dois pas entendre le son de votre téléphone. ஹalleluya. Alléluia. பக்கத்துல இருக்கிறவங்களே நீங்க பறிக்க வேண்டும். Regardez ce qui est à côté. Praise the Lord. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Dieu est bon. ஆண்டவருடைய வசனத்தை நாங்க தியானிக்க போகிறோம். Nous allons méditer la parole de Dieu. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? Combien d'entre vous, vous êtes prêts? எத்தனை பேர் தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Combien d'entre vous, vous êtes prêts pour la méditation de la parole de Dieu? ஆமென். Amen. ஹalleluya. ஜெபமனுமாக. Prions d'abord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Nous rendons gloire à son nom. பரலோகத்தின் தகப்பனே, Notre Père céleste, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். nous voulons te glorifier. ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் இது. C'est une journée de bénédiction. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் உட்கொண்டு பலக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. C'est pour ça, Seigneur, nous devons prendre, Seigneur, ta parole. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னீங்களா Tu as ஆண்டவரே? dit, Seigneur, que tu bâtirais ton நீர் église. இந்த தேசங்களை சபையிலே கட்டி வருகிறீங்க. Seigneur, c'est toi qui bâtis toutes les églises dans cette இந்த nation. பிரான்சில் இந்த துளுசில் இந்த மகிமையான மிஷனரி ஆலயத்தை இங்க கட்டி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். Merci, Seigneur, parce que tu bénis aussi, tu bâtis aussi cette église, Seigneur. வசனத்துக்கு காதுகள் திறக்கப்படுவதாக. Seigneur, que pour écouter la parole, Seigneur, que les oreilles soient ஆண்டவரே, ouvertes. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. Que, Seigneur, les cœurs soient ouverts. நீர் எங்களை பலப்படுத்துங்க. Que, Seigneur, que tu puisses nous fortifier. ஆவியானவரே, Le Saint-Esprit, ஆவியானவரே, le Saint-Esprit, நீர் எங்களை que பலப்படுத்துங்க. tu puisses nous fortifier. இயேசுவின் மூலம் நல்ல Au பிதாவே. nom de Jésus-Christ, notre bon Père. ஆமென். Amen. Amen. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord. நன்றி ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னோட நீங்கள் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dites avec moi, gloire au Seigneur. யாருடைய வாய் பேசலையோ நான் பேசும்படி நான் ஜெபிக்க போகிறேன். Si la bouche n'est pas ouverte, moi je prierai pour que votre bouche soit ouverte. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Nous rendons gloire au Seigneur. இங்கே வாயை திறக்காவிட்டால் நீங்க எங்கேயும் திறக்க மாட்டீங்க. Si vous ouvrez pas la bouche maintenant, où est-ce que vous allez ouvrir votre bouche? கூட்ட முடிய பார்க்கணும். என்ன வாய் பேச்சு. Regardez à la fin du rassemblement comment vous parlez. நீயா நானா? C'est vous ou moi? ஹalleluya. ஆமென். ஆகவே கவனிங்கள், கர்த்தருக்கு எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. C'est pour ça que nous allons glorifier l'Éternel. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Nous உண்டாவதாக. allons glorifier l'Éternel. ஆமென். ஒரு வசனத்தை நான் Nous வாசிக்கிறேன். allons lire la Bible. யோவான் சுவிசேஷம் Jean, முதலாம் அதிகாரம். chapitre 1. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் Jean, chapitre 1, 12ஆம் வசனம். du verset 12. 12 13ஆம் வசனம். Du verset 12 à 13. வாசிங்கள் பிரெஞ்சில. Mais à tous qui l'ont reçu, à ceux qui croient en son nom, elle a donné le pouvoir de devenir enfants de Dieu, lesquels sont nés non du sang, ni de la volonté de la chair, ni de la volonté de l'homme, mais de Dieu. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை உங்கள் காதுகளில் விழ வேண்டும். Cette parole, vos oreilles doivent entendre. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Nous உண்டாவதாக. glorifions le nom de l'Éternel. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Mais à tous ceux qui l'ont reçu, à ceux qui le croient en son nom, elle a donné le pouvoir de devenir enfants de Dieu. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Nous glorifions le nom de l'Éternel. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவாராக. Que le Seigneur vous puisse fortifier. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம். Enfants de Dieu, écoutez, vous avez un எல்லாரும் verset pour vous. வலதுகை உயர்த்தி சொல்லுங்கள். Levez la main droite. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu m'a donné le pouvoir d'être l'enfant de Dieu. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu m'a donné le pouvoir de devenir enfant de Dieu. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? Regardez quelle est cette bénédiction. இன்றைக்கு பாருங்க, பல மதங்கள், ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. Il y a beaucoup de religions. அவைகள் எல்லாம் கடவுள் என்று சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள், ஒரு பக்கமா வைத்திருக்கிறார்கள். Ils ont peur de l'Éternel, ils ont peur ஆனா de Dieu. உங்களுக்கும் எனக்கு இருக்க பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், Mais regardez, vous et moi, quelle bénédiction nous அவன் avons. நமக்கு கடவுள் இறைவனாக மாத்திரமல்ல, Il n'est pas seulement notre Dieu, அவன் நமக்கு ஒரு தகப்பனாக, அப்பான்ற ஒரு அதிகாரத்தை, நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை il கொடுத்திருக்கிறார். est aussi notre Père. Il nous a donné le pouvoir d'être son enfant. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Applaudissons l'Éternel. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Applaudissons l'Éternel. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், À ceux qui l'ont cru, யார் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம்? c'est à qui a donné le pouvoir des enfants de Dieu? கவனிங்க, யார் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம்? C'est qui a le pouvoir de devenir l'enfant de Dieu? இந்த உலகத்தில் எல்லாரும் கடவுளை நம்புகிறார்கள், ஏராளமான பேர். Beaucoup de personnes croient en Dieu.
கவனிங்க, கடவுள் இருக்கிறான்னு நம்புகிறார்கள். Ils croient qu'il y a un Dieu, ஆனால் பிள்ளை என்ற அதிகாரம் அவளுக்கு கிடைப்பதில்லை. mais ils n'ont pas le pouvoir de devenir enfants de Dieu. அந்த பிள்ளை, அவர் எனக்கு தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம் கிடைப்பதில்லை. Ils n'ont pas le pouvoir que nous sommes ses enfants et lui est notre père. அந்த அதிகாரம் இல்லாத போதுதான் இந்த உலகத்திலே பல அடிமைத்தனத்துக்குள் ஒரு மனுஷன் அவன் அமிழ்ந்து போகிறான். C'est comme ils n'ont pas reçu ce pouvoir qu'ils sont esclaves de plein de péchés. அப்ப யாருக்கு தேவனுடைய அந்த கடவுளுடைய பிள்ளை என்ற அதிகாரம் கிடைக்கிறது என்றால், À qui Dieu donne le pouvoir d'être son enfant? எவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, À tous ceux qui l'ont reçu அழகாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். et à ceux qui croient en son nom. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ? Combien des personnes ont cru à Dieu? அப்ப இந்த உலகத்திலே பல மதங்கள் கடவுளை நம்புகிறார்கள், உண்மை. Il y a plein de religions, ils croient à Dieu, ஆனா யாரை ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள் என்றால், mais ils oublient d'accepter qui? மாம்சத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள். Ils n'acceptent pas Jésus-Christ qui est venu sous forme de la chair. நாங்களும் கடவுளை நம்புகிறோம், Ils aiment Dieu, எங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். mais on doit accepter Jésus. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, Écoutez, enfants de Dieu, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ற ஒவ்வொருவருக்கும் தான் அந்த கடவுள் தேவன் ஒரு தகப்பனாக வருகிறார். நீங்க அவருடைய பிள்ளையாக வருகிறீர்கள். tous கரங்களை ceux தட்டி qui தேவனை ont மகிமைப்படுத்துங்க. accepté Jésus-Christ, c'est eux qui sont les enfants de Dieu. அப்ப இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியமானது. Chaque personne qui est née dans ce monde doit accepter Jésus-Christ. முதலாவது இந்த செய்தியை சொல்லி அடுத்ததுக்கு நான் செல்லட்டும். Premièrement, je vais dire, ensuite je vais continuer dans la méditation. பலருடைய கேள்வி, Les questions de plusieurs. இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் எனக்கு என்ன ஆசீர்வாதம்? En quoi j'ai une bénédiction si j'accepte Jésus-Christ? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதமா இருக்கே இல்லையா? Beaucoup de personnes qui n'acceptent pas, elles sont bien. நமக்கு ஆசீர்வாதம் என்றால் பூமிக்குரிய காரியத்தை நாங்கள் Les பார்க்கிறோம். bénédictions, nous regardons seulement les bénédictions dans ce monde. ஆசீர்வாதம் என்றால் என்ன தெரியுமா? Qu'est-ce que c'est qu'une bénédiction? நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரம் எனக்கு கிடைக்கிறது. C'est le pouvoir que nous avons de devenir son enfant. நான் தேவனுடைய பிள்ளை என்றால் Si moi je suis enfant de Dieu, தகப்பன் என்னை கைவிட மாட்டார். ça veut dire que mon père ne me délaissera pas. அவர் எனக்கு அப்பாவானால் Lui il va me protéger. அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவு உண்டாகிறது. Nous avons une bonne relation, lui et moi. அவர் என்னை எப்பொழுதும் காணுகிறவராக, என்னை கரம் பிடிக்கிறவராக, தூக்கி விடுகிறவராக இருப்பார். Il me tient toujours par sa main droite. எல்லாரும் கவனிங்கள். Écoutez, இன்றைக்கு அநேகருக்கு மாம்ச பிரகாரத்திலே தகப்பன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். beaucoup de personnes par la chair, ils n'ont pas de père ou pas de père. ஆனா உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர் என்றும் கைவிடாத ஒரு தகப்பன் இருக்கிறார். Mais il y a toujours un père qui nous délaisse jamais. அவரே நம்முடைய தேவன். C'est lui notre éternel, notre அவரே Dieu. நம்முடைய தேவன். C'est lui notre Dieu. ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. Alléluia. கவனிங்க, ஒரு ராஜா இருக்கிறார். Regardez, si un roi, அந்த ராஜாவுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஒரு துல்லிய ஒரு அதிகாரம் இருக்கிறவனுக்கு, le fils du roi a un pouvoir. என்ன அதிகாரம் என்றால், என்னுடைய son pouvoir? தகப்பன் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறார். Son pouvoir, c'est que mon père est un roi. ஆமென். Amen. ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். Il y a un président. ஜனாதிபதிக்கு ஒரு பிள்ளை இருக்கும்போது Si un président il a un fils, அவனுக்கும் ஒரு பவர் இருக்கிறது. son fils il a un pouvoir. என்னுடைய தகப்பன் ஜனாதிபதி. Mon père c'est un président. ஹலோ கவனிங்கள். Écoutez, enfants de Dieu. இதெல்லாம் ஒரு மனுஷிக முறையிலே பாருங்கள். Ça c'est sous la forme de l'humanité. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், Mais celui qui a créé la terre et les cieux, notre Seigneur dit, சூரியனையும் சந்திரனையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், celui qui a créé le soleil et la lune, notre Seigneur dit, எவர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றார்களோ, ceux qui ont accepté le nom de Jésus-Christ, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Dieu கரங்களை a தட்டுங்க. donné le pouvoir pour qu'ils soient enfants de Dieu. இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். Vous devez utiliser ce pouvoir. இந்த அதிகாரம் தெரியாத போது Si vous ne connaissez pas ce pouvoir, அது சாத்தான் தீயாவிகள் நம்ம என்ன செய்கிறது? பயப்படுத்துகிறது. le diable et les esprits mauvais nous font peur. ஆமென் சொல்லுங்க. Amen. இயேசு பிறந்து சிலுவையிலே மரிக்கும் வரை Jésus-Christ, depuis qu'il est né jusqu'à sa croix, சாத்தானுடைய அதிகாரத்துக்குள், அவனுடைய ஆளுகைக்குள் மனுஷன் இருந்தான். les hommes étaient sous l'emprise du diable. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே துரத்தனங்கள் உரித்து கொண்டவராக சிலுவையிலே ஆணிகள் அடித்து வெற்றி சிறந்தாரோ, சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் உரித்து விட்டார். À partir du moment où Jésus a vaincu la mort et il a donné sa vie à sa croix,
இப்பொழுது சகல அதிகாரத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu nous a donné tout le pouvoir. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் உங்களுக்கு Il nous a கொடுக்கப்பட்டிருக்கிறது. donné le pouvoir d'être son enfant. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? ஹalleluya. Alléluia. இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீங்க. Vous êtes là ici, vous, ceux qui ont accepté Jésus. ஒருவேளை இதுக்குள்ள இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். Peut-être que vous n'avez pas accepté Jésus. இந்த லைவ்ல இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு கிறிஸ்தவ பேரா இருக்கலாம். Peut-être que dans ceux qui nous rejoignent sur le live, vous n'acceptez pas Jésus. இயேசுவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். Vous devez accepter Jésus-Christ. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியம். Vous devez accepter Jésus-Christ, c'est ça qui est important. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. C'est ça le salut. ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ற ஒவ்வொனுக்கு தான் மரணத்துக்கு பிறகு உனக்கு பரலோகம் உண்டு. C'est celui qui a accepté Jésus-Christ qu'après la mort, il a une vie éternelle. இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவரோடு நான் பேசுகிறேன். Moi, je parle à ceux qui ont accepté Jésus. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. Que vos yeux soient ouverts. ஏன் நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை? Pourquoi vous n'utilisez pas ce pouvoir? ஏன் இன்னும் நாம் இன்னும் பயத்துக்குள்ளா நாம் இருக்க வேண்டும்? Pourquoi jusqu'à maintenant nous avons peur? நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. ஹலோ ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். ஒரு Amen. ஐஸ்வரியம் பொருட்கள் இருக்கிறதை விட நாம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். Nous avons le pouvoir. Celui qui est riche, il a plein de richesses, mais nous avons தேவனுடைய le pouvoir. பிள்ளை எந்த பகுதியில போனாலும் அவனுக்கு ஒரு பலன் இருக்கிறது. Que l'enfant de Dieu, même où il va, il a un pouvoir. ஹalleluya சொல்லுங்க. Amen. Alléluia. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அவருடைய தேவனுடைய பிள்ளை. Nous sommes tous ses enfants. Nous étions rachetés par son sang. Nous avons été lavés par son sang. அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. On a tous ce pouvoir. அந்த அதிகாரத்தில் நீங்க ஜெபிக்கும் போது Par ce pouvoir, si vous priez, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. vos prières vont être écoutées. அந்த அதிகாரத்தினால் இயேசுவின் நாமத்தில் வியாதியை விரட்டும் போது அது வியாதி உங்களை விட்டு Par ஓடுகிறது. ce pouvoir, quand vous priez pour que une maladie parte, va partir. கவனிங்கள். Écoutez, இப்பொழுது இந்த உடுப்போடு நான் வெளியில போகிறேன். je pars dehors avec ce vêtement. திடீரென்று அங்க கார்கள் போகும் நான் மறைக்கிறேன். D'un coup, il y a une voiture et je meurs. அவனுக்கு ஃபூ என்று சொல்லி மூளை சரி போய் கொண்டிருக்கிறான். Lui, il part, il n'attend pas. ஆனா அதே நேரம் Mais en même temps, எனக்கு இங்க அரசாங்கத்துல ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. l'État me donne un pouvoir. யூனிஃபார்ம் அதிகாரம். Dieu, il me donne un uniforme. போலீஸ் என்ற அந்த சர்டிபிகேட்டோட கூட அந்த உடுப்பு யூனிஃபார்ம் போடப்படுகிறது. Il me donne en tant que police l'uniforme. அந்த தொப்பி அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. Le chapeau. ஆமென். அப்படியே போய் நின்று யார் என்ன கையை மறித்தால் சரி, Et quand je lève la main, அவன் யாரை இருந்தாலும் நிற்கத்தான் வேணும் அதுல. il est obligé de s'arrêter. ஏனென்றால் எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட கரங்களை உயர்த்துங்க. Parce que j'ai eu ce தட்டி தேவனை pouvoir. மையப்படுத்துங்க. Applaudissons. ஹalleluya. Alléluia. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? கர்த்தருடைய பிள்ளைகளே, Écoutez, enfants de நீங்க Dieu. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பு இருந்த அதே நாட்கள் வேறு. Il y avait des jours où vous n'avez pas accepté Jésus. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்கிற வாழ்க்கை வேறு. Et notre vie doit être différente quand nous avons accepté ரெண்டுக்கும் Jésus. வித்தியாசம் இருக்க Il வேண்டும். doit y avoir une différence entre les deux. ஹalleluya. Alléluia. கிறிஸ்துவுக்கு முன்னே ஒரு வாழ்க்கை, Avant Jésus-Christ, une vie. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு வாழ்க்கை. Et après, il y a une autre vie. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இருக்கிறீங்களா? எகிப்தில் இருந்து அவ்வளவு திரளான கூட்டம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் வனாந்திரத்திலே. Il y a les Israélites qui viennent après avoir été sauvés des Égyptiens. கிட்டத்தட்ட 25 லட்சம் 30 லட்சம் வருகிறார்கள். À peu près 30 000 de personnes. அவர்களுக்கு பாருங்க, அவர்கள் நாடோடியா இருக்கிறார்கள். Ils sont étrangers. அவர்களுக்கு ஒரு இடம் வீடு கிடையாது. Ils n'ont même pas d'endroit pour habiter. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை ரசித்து ருசித்து கொண்டு வர்றார்கள். Ils sont en train de goûter à l'amour de Dieu. இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பமாக தேவன் அவர்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறார். La nuit, il a une colonne de feu et le jour, il y a une colonne de nuit qui les protège. ஆனா அவர்களை சூழ இருக்கிற தேசங்களை பாருங்க, எல்லாரும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். Il y a plein de rois qui sont dans ces nations. ஏதோமியர், மோவாபியர் எல்லாரும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். Il y a toutes les personnes, tous les peuples. இவர்களோ எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், Ils disent où je vais. அப்படி நாடோடியா போறார்கள். Ils vont comme un étranger. ஆமென். Amen. அவங்க எப்படியா இருந்தா நான் என்ன சொல்லுகிறேன், Qu'est-ce que je veux dire? அவர்களோடு கூட 10,000 பேர் வேலையாக தேவன் அவரோடு கூட வருகிறார். Mais avec toutes ces personnes, Jésus vient avec eux. அவர்களை கண்ண மாத்திரம் ஒரு தேசம் அவர்களை பார்த்து பயப்படுகிறது. Il y a juste une nation qui a peur d'eux. அந்த தேசம் தான் மோவாப் தேசமாகிய பாலாக் ராஜா. C'est la nation பாலாக் ராஜா. du roi Balak. அவன் கண்டு அந்த ஜனங்களை கண்டு பயப்படுகிறான். Il voit, il a peur, il est effrayé. கவனிங்க, அந்த பயம் பிடிக்கிறது எதிரிக்கு.
Il a peur, l'ennemi a peur. இந்த ஜனம் வருகிறது. Le peuple vient. அவளை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன வெளிப்பாடு சொல்றான் தெரியுமா? Vous regardez qu'est-ce qu'il dit? அவனோடு இருக்கிற பிரபுகளை பார்த்து, Regarde les princes qui sont. அவனோடு இருக்கிற மற்ற ராஜாக்களை பார்த்து, ஏதோ ராஜாக்களை பார்த்து சொல்றான். Regarde les rois qui sont. இதோ திரளான கூட்டம் வருகிறது. Oh, il y a un grand peuple. மாடு புல்லை மேய்கிறது போல நம்ம மேய்ந்து விடுவார்கள். Ils vont brouter l'herbe comme எப்படி ils le வெளிப்பாடு broutent. தெரியுமா? Comment ça? மாடு புல்லு மேய்ஞ்ச Comme பாத்துக்கிறீங்களா? la vache broute l'herbe. இங்க நாங்க பாத்துருக்கோம். Comment moi j'ai vu? Jamais vu. மாடு கட்டியே வைக்காது. La vache ne reste pas. மாடு புல்லை மேய்கிறது போல நம்ம மேய்ந்து விடுவார்கள். Ils vont nous brouter comme ils broutent, comme les vaches broutent l'herbe. எதிரிக்கு பயம் பிடித்து விட்டது. L'ennemi a peur. எதிரிக்கு பயம் பிடித்து விட்டது. L'ennemi a peur. ஆக எதிராச்சான் இவர்களை மேற்கொள்ள வேண்டும். Qu'est-ce qu'il a pensé? Je dois les ஹலோ surpasser. கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. Écoutez, enfants de Dieu. உங்களை குறித்து எதிரிக்கு நன்றாக தெரியும். L'ennemi sait comment vous êtes. நீ தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் உனக்கு தெரியும். நீ தேவனுடைய பிள்ளை. Il sait que vous avez le pouvoir d'être enfant de Dieu. நீ ஜெயிக்க பிறந்தவனுக்கு நன்றாக தெரியும். Il sait que tu es né pour அவன் vaincre. முன்னமாகவே அவன் எழும்பி விடுகிறான். C'est pour ça qu'avant ça, il se உங்களை lève சோர்வடிக்க எழும்பி விடுகிறான். pour vous affaiblir, உங்கள் மனதை அடிக்க எழும்பி விடுகிறான். pour taper vos pensées. உங்கள் சரீரத்தை எழுப்ப விடாத சோர்வுகளை கொண்டு Il வருகிறான். donne de la fatigue pour pas que vous vous leviez. நெகட்டிவான தவறான வார்த்தைகளை பேச வைக்கிறான். Toutes les mauvaises paroles. நானா இதை செய்வேன்? C'est moi qui va faire ça. என்னால முடியாது. Moi, je peux pas. ஆண்டவர் சொல்ல உன்னால முடியும். Jésus dit, tu peux. பிசாசு சொல்ல உன்னால Mais முடியாது. le diable dit, tu peux pas. ஆண்டவர் சொல்ல உன்னால முடியும். Dieu dit, tu peux. ஆண்டவர் நீ மதுரை தாண்டுவாய். Tu peux bâtir. சாத்தான் சொல்ல உங்களுக்கு இது எப்படி முடியும்? Le diable dit, comment je ஐயோ peux? நான் மரித்திடுவேனோ? Oh, je vais mourir. ஐயோ நான் இதை செய்திடுவேனோ? Oh, est-ce que je vais faire ça? இன்னைக்கு அநேகர் ஆராதிக்கிறீங்க. Beaucoup d'entre vous louent ஆனா உங்க l'Éternel, வீடுகளில் ஐயோ கேக்குறது. mais dans la maison, vous dites malheur. என்ன பயர் ஜெபம்? Pourquoi ils ont peur? ஏதாவது ஒண்ணு நடந்து ஐயோ 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 Quand il ஐயோ. se passe quelque chose, ils disent malheur. அப்ப அவனும் சந்தோஷப்படுவான். Alors le diable est content. எல்லாரும் கவனிங்கள் கர்த்தருடைய Écoutez, பிள்ளைகளே. enfants de Dieu. ஆண்டவர் உங்களை குறித்து நெகட்டிவா இல்ல நல்ல வார்த்தைகளை எழுதி Dieu வைத்திருக்கிறார். a mis de bonnes paroles pour vous, pas de mauvaises தேவனுடைய paroles. பிள்ளைகளே உங்களுக்கு தேவன் சகலவற்றையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். Écoutez, enfants de Dieu, Dieu vous a tout donné. உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களை Il a நிறைத்திருக்கிறார். donné toutes les bénédictions du haut. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களை உங்களை Le Père, நிறைத்திருக்கிறார். par son Fils, a donné plein de bénédictions. ஆமென் சொல்லுங்க. Écoutez, enfants de Dieu. ஹalleluya. Amen. உங்களுக்கு வர வேண்டிய சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். Jésus-Christ a enlevé toutes les உங்கள் bénédictions que vous கலித்த aviez. வாழ்க்கை இயேசு சிலுவையிலே கூட்டல் வாழ்க்கையாக மாற்றி விட்டார். Dieu, toute la vie que vous aviez avant, Dieu a changé. நீ சாபத்துக்கு அடையாளம் அல்ல. Tu n'es pas un symbole de நீ malédiction. ஆசீர்வாதத்துக்கு Tu அடையாளமானவன். es un symbole de la bénédiction. நீ ஓடுகிறவன் அல்ல, நீ திறத்திற நீர். Tu n'es pas celui qui s'enfuit, mais c'est celui பேசுங்க. qui ஹalleluya va. சொல்லுங்க. Alléluia. ஹalleluya. Alléluia. ஓரா சேகாமோராமா. தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களை கவனிங்கள். Écoutez, enfants de Dieu, chrétiens. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ceux qui ont accepté Jésus-Christ, vous avez un pouvoir. அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Vous avez un pouvoir. மத்தேயு 28 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. Matthieu chapitre 28, le dernier verset dit. சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். Jésus dit. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu a donné tout le pouvoir. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். Dieu a donné tout le pouvoir en haut et en bas. அப்ப வானத்திலிருந்து எது உங்களை தாக்க முடியாது. Du ciel, rien ne peut vous attaquer. வானத்திலும் அது அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu a donné le pouvoir du haut. பூமியிலிருந்து எது உங்களை மேற்கொள்ள முடியாது. Et tout ce qui est dans ce monde ne peut பூமியிலும் pas vous அதிகாரம் surpasser. கொடுக்கப்பட்டிருக்கிறது. Parce que Dieu nous a donné le pouvoir. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. Alléluia. கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu a donné tout le pouvoir. பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. Aucun péché ne peut vous surpasser. ஒருவர் உங்க தாத்தாவை மரணம் மேற்கொண்டிருக்கலாம். Peut-être que vos grands-parents, la mort est survenue. தாத்தா இயேசுவை அறியல. Peut-être que votre ஆனா grand-père நீ n'a pas இயேசுவை connu Jésus. அறிந்திருக்கிறாய். Mais toi, tu connais பக்கத்துல Jésus. சொல்லுங்க. என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? நீங்க இயேசுவை Qu'est-ce que vous avez fait? ஒருத்த நேரம் மைண்ட் மாறிவிடும். கவனிங்க. ராகா சேகா போராபா. நீங்க இயேசுவை அறிந்திருக்கிறீங்க. Est-ce que vous connaissez Jésus? நீங்க இயேசுவை அறிந்திருக்கிறீங்க. Vous connaissez Jésus? உங்க அம்மா இயேசு அறியல. Peut-être que votre grand-mère n'a pas connu அம்மா Jésus. இழுத்து மரிச்சாங்க. Peut-être qu'ils sont morts avec une ஆனா நீ maladie. இயேசுவை அறிந்திருக்கிறபடினால Mais toi qui connais உன்னுடைய Jésus-Christ, மரணம் கம்பீரமாக இருக்கும். ta mort sera உன்னுடைய bien. முடிவு கம்பீரமாக இருக்கும். Ta fin sera puissante. பழைய வாழ்க்கையோட நீ ஒப்பிடாதே. Ne compare pas avec la vie ancienne. உன்னுடைய பாட்டன் பூட்டன் மாதிரி நீ ஒப்பிடாதே. Ne compare pas la vie avec tes ancêtres. ஆமென் சொல்லுங்க. நீ அதிகாரத்துக்குள் இருக்கிறாய். Tu es sous un pouvoir. அவர்கள் சாத்தானின் அதிகாரத்துக்குள் Et இருந்தார்கள். ils avaient le pouvoir du நீயோ diable. தேவனுடைய பிள்ளை என்ற Mais toi, அதிகாரத்துக்குள் tu es l'enfant இருக்கிறாய். de Dieu, tu as le pouvoir. ஆமென். அந்த அதிகாரத்துக்குள் இருக்கும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நீ. Quand tu seras sous ce pouvoir, tu seras béni. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென் சொல்லுங்க. Amen. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? ஆமென். Amen. ஹலோ
கவனிங்கள். Écoutez, பல அதிகாரங்கள் பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. il y a plein de pouvoirs qui sont donnés dans ce monde. மனுஷனுக்குள்ள அதிகாரங்கள் இருக்கிறது. Plusieurs hommes ont beaucoup de pouvoirs. உலகத்திலே பலவிதமான அதிகாரங்கள் Il y a இருக்கிறது. plein de pouvoirs dans ce எல்லா monde. அதிகாரங்களுக்கு மேலான உயர்ந்த அதிகாரம், Mais il y a un pouvoir qui est au-dessus சகல de tout. கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் C'est le seul nom qui est là. இயேசு கிறிஸ்துவின் C'est le நாமம். nom de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமம். C'est le nom de Jésus-Christ. தண்ணி வைக்கிறேன் இல்லையா? இயேசுவின் நாமம். C'est le nom de Jésus-Christ. இயேசுவின் நாமம். C'est le nom de Jésus-Christ. கேக்குறீங்களா? Est-ce que vous êtes là? இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க Utilisez ce pouvoir. வாலிபர்களே. Les jeunes, ஐயோ நாம் வாழ முடியுமா? les jeunes, est-ce que je peux vivre? பாவம் வா வான்னு இழுக்குது. Le péché me dit viens, viens. ஹல்லேலூயா. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். கவனிங்கள். Écoutez, இப்படி இந்த பேசும்போது என்னால சும்மா பேச முடியாது. moi je parle pas comme ça. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். Obtenez cette parole. நீங்கள் வெளியே பார்க்கிறதை ஒப்பிடாதீங்கள். Mais regardez pas tout ce qui est ailleurs. நீங்க பார்க்கறதுல உங்க வாழ்க்கையில நடக்காது. Tout ce que vous regardez va pas se passer dans votre vie. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். En quoi vous croyez, c'est ça qui va se passer dans votre vie. ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து Jésus dit, si vous regardez cette montagne, விசுவாசத்தினால் பெயர்ந்து போன்னு சொல்லும்போது அது si அப்படி par la உனக்கு foi tu நடக்கும். dis qu'elle va se déplacer, elle se déplacera. ஆண்டவர் பிரச்சனையை பார்த்து Jésus dit, devant les problèmes, அழாதே. ne pleure pas. அழ சொன்னாரா? Est-ce qu'il a dit de pleurer? நாம் என்ன செய்கிறோம்? எப்பொழுதும் வேதத்துக்கு சொன்னதுக்கு முரண்பாடா நாங்க Qu'est-ce செய்கிறோம். qu'on fait? C'est qu'on fait le contraire de ce que dit la parole. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? Seigneur, pourquoi j'ai ces problèmes? ஆண்டவரே, நீ எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Seigneur, prends-moi. நான் சாகிறது நல்லது. Seigneur, c'est meilleur que je sois mort. இவர் பெரிய எலியா? Il se croit Élie. இவர் பெரிய மோசே. Il se croit Moïse. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Le Seigneur nous a donné un pouvoir. அலைகள் எழும்பி வரும். Les vagues vont monter. ஆமென். காற்றுகள் அடிக்கும். Le vent va souffler. ஆண்டவர் சொல்றார், அதிகாரத்தை பயன்படுத்து. Mais Dieu dit, utilise ton pouvoir. இறையாதே. Ne arrête-toi. அமைதலாயிரு. Sois calme. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். Il y a encore des chrétiens jusqu'à maintenant. ஆமென். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா, Si quelqu'un dit quelque chose, இவர்கள் இப்படி சொல்லிட்டாரு. ils vont pleurer. Et lui, il m'a dit ça. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். பிரதர், இந்த நேரத்துக்கு வராதீங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பிந்தி வாங்க வீட்டுக்கு. Ils disent, ne viens pas maintenant, venez 10 minutes en retard. அவர் இன்றைக்கு நேரம் பார்க்கிறவராய் இருக்கிறார். Il regarde le temps. ஐயோ, போயும் பிள்ளை இந்த நேரம் பிறந்து விட்டது. Oh, l'enfant est né à cette heure-ci. பிள்ளை பிறக்கிறது தான் பிறக்கும். L'enfant va naître, c'est இல்லாம normal. உள்ளே ஏதாவது போட்டு விட்டுட்டா மண்டே. Est-ce qu'on peut laisser à l'intérieur? அந்தந்த நேரத்துல தான் பிறக்கும். L'enfant naît à une heure précise. அந்தந்த நேரத்துல பூனையும் குறுக்காகும். நேரம் வராத பூனை குறுக்க நேரம் வராத Un chat nous ஏது dépasse. குறுக்கான போனானே, ஏது நடந்தானே, அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Qu'un chat puisse passer, qu'il puisse n'importe ஒன்று quoi உன்னை puisse passer. Vous avez un சேதப்படுத்தாது. pouvoir. Rien சொல்லுங்க, ne t'affaiblira. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. Rien ne t'affaiblira. எல்லாம் சொன்னா தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். Dites tous, je suis enfant de வலது கை Dieu. உயர்த்தி சொல்லுங்க, நான் Levez தேவனுடைய tous la பிள்ளை. main. Je suis enfant de Dieu. சத்தமாய் சொல்லுங்க. Dites tous fort. இயேசுவின் நாமத்தின் மேல் Au nom de Jésus-Christ, விசுவாசம் உள்ளவனாய் moi j'ai la foi. ஏற்றுக்கொண்ட நான், Moi qui ai la foi. சொல்லுங்க, ஏற்றுக்கொண்ட நான் Moi qui ai la foi. தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. ஆமென். Amen. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட போறோம் பாருங்க. ஐயோ, இந்த செத்த அம்மா மாதிரி இருக்கிற பிள்ளை, பிறந்த Regarde, பிள்ளை. on est sauvé, on dit, இங்க elle est comme பாருங்க. mon père. இந்த பிள்ளைய பாருங்க. Regardez cet இந்த enfant. தாத்தா மாதிரியே Il பிறந்திருக்கு. ressemble à son grand-père. தாத்தா மாதிரியே வாழ போகுது. Il va vivre comme son grand-père. மூக்கு பாருங்க, மூக்கு. Regardez le nez. அச்சச்சோ. Oh là là. கண்ணாடியில போய் பாருங்க. Regardez dans le miroir. என்ன அழகு. Regardez la beauté. என்ன அழகு. Regardez la beauté. இயேசுவே, உம்முடைய சாயல் என்னில் தெரிகிறது. Jésus, je vois ton இயேசுவே, உம்முடைய image. முகரூபம் என்னில் தெரிகிறது. Seigneur, je te vois. நீர் 10,000 பேர் சிறந்தது போல நானும் சிறந்தவன். ஹalleluya. Seigneur, கரங்களை tu es தட்டி plus puissant de tous les ஹalleluya. அப்படி பேசி பாருங்க. Dites ça. முடியே கொட்டுது. J'ai les cheveux qui tombent. காடு வான
எதை பேசுறீங்க? Qu'est-ce que vous dites? என்ன பேசுறீங்க? Qu'est-ce que vous dites? அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Vous avez le pouvoir. அந்த யோவான் முதலாம் அதிகாரத்துல Jean chapitre 1. இவர்களை குறித்து எப்படி பிறந்தார்களாம்? Regardez comment ils sont nés. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் வசனம். Verset 13. பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். Lesquels sont nés 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது non du sang, மாம்ச சித்தத்தினாலாவது ni de la volonté de la chair, புருஷனுடைய சித்தத்தினாலாவது Ni- பிறவாமல் ni de la volonté de Dieu ils sont nés, தேவனால் பிறந்தவர்கள். கரங்களை mais தட்டுங்க. de Dieu ils sont nés. அப்ப Applaudissons. எல்லாரும் கவனிங்க, இயேசு கிறிஸ்து Jésus-Christ, ஒரு புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கல. il n'est pas né par la volonté d'un homme. சூசை யோசேப்புடைய சித்தத்தினால C'est pas பிறக்கல. par la volonté de Joseph. பரிசுத்தாவினால் பிறந்தவர். Il est né par le இயேசு கிறிஸ்து Saint-Esprit. ரத்தத்தினால பிறக்கல. C'est pas par le sang, பரிசுத்தாவினால பிறந்தவர். mais par le எல்லாரும் கரங்களை Saint-Esprit. தட்டுங்க. Applaudissons. பிதாவும் தேவனால் பிறந்தவர். Il est né par அந்த Dieu. வரிசையில நீங்களும் நானும் வருவோம். கரங்களை Et தட்டுங்க. par la suite, அந்த nous வரிசையில sommes aussi அந்த nés. வரிசையில ஹalleluya ரபா ஹாசே காபாபா ஓ ரியாந்தா ரபா ஹalleluya மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க Nous sommes மறுபடியும். nés de nouveau எல்லாரும் சொல்லுங்க ஆவியினால par l'Esprit. ஜலத்தினால Par l'Esprit. நான் மறுபடியும் பிறந்தவன். Je suis rené. சொல்ல நான் மறுபடியும் பிறந்தவன். Je suis né de nouveau. நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. அதிகாரம் எனக்கு J'ai கொடுக்கப்பட்டிருக்கின்றன. le pouvoir. தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. பூமியின் கிரியைகள் Tous les hommes பாதாளத்தின் du monde, வல்லமைகள் toutes les choses de என்னை Dieu மேற்கொள்ள முடியாது. ne peuvent pas m'embrasser. மரணத்தின் ஆவிகள் Toutes les choses, தாத்தா பூட்டனிலிருந்து வருகிற toutes les choses d'ancêtres, பரம்பரை சாபங்கள் les malédictions, கர்மங்கள் என்னை தொடர முடியாது. ne peuvent pas me suivre. எல்லாம் துண்டிக்கப்பட்டாயிற்று. நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. Maintenant, je suis enfant de Dieu. அதிகாரம் எனக்குள், J'ai le pouvoir en moi. ஆளுகை எனக்குள். J'ai le pouvoir du règne. அதிகாரம் என்ன தெரியுமா? Qu'est-ce que ça veut dire le pouvoir? வல்லமை. C'est la puissance. ஆமே சொல்லுங்க. Amen. வல்லமை. C'est la puissance. சொல்லுங்க என்ன பிரதர்? C'est quoi? என்ன சொல்லுங்க? Dites-moi, c'est quoi? வல்லமை. La puissance. ஆமே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Amen. புட்டின் வச்சு எத்தனை வல்லமை ஆட்டுகிறார். Regardez toutes les இந்த puissances. வல்லமையில வச்சு புட்டின் ஒண்ணும் செய்ய முடியாது. Que quelqu'un ne contraigne, on peut pas. aller பாதாளம் sur அவரை pouvoir. விழுங்கி விடும். Il va avaler ஆனா எங்க tout. இருக்கிற வல்லமை பாதாளம் தோற்றுவிடும். கரங்களை தட்டுங்க. Mais நரகம் பாதாளம் மரணம் தோற்றுவிடும். le séjour அப்படிப்பட்ட des morts வல்லமை. viendra. C'est la puissance. ஆமே சொல்லுங்க. Amen. பல சத்தியத்தை உங்களோட பேச வேண்டும். J'ai plein de vérités à vous dire. ஆனா பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. Mais si je vous dis, vous n'allez pas rester. இதுக்கு அடுத்த பல்லவி இருக்க அடுத்த படி. Il y a encore une autre étape. பிள்ளைக்கு அடுத்தது தேவனுடைய புத்திரர். Après être enfant de Dieu, ஆகவே il y கவனிங்க. a autre chose. Écoutez, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. prenez une décision. இன்னைக்கு ஏன் நம்மால எழும்ப முடியல? Pourquoi on n'arrive pas à se lever? ஏதோ வாரம் ஆராதிக்கிறோம். On loue l'Éternel, பிறகு நமக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்ல. puis après on n'a plus de relation avec Dieu. பிறகு கிளவி பேச்சு. Puis après on parle comme des vieilles personnes. பிறகு கிளவி பேச்சு. Puis on parle comme des vieilles personnes. பலா பலா. Bala பலா bala. பேச்சு. Bala bala. பலா பலா கார். Blabla car. பலா பலா காரே வந்தது என்ன தெரியுமா? Pourquoi vous savez il y a blabla car? பலா பலா பேச்சுக்கு தான். C'est parce qu'il parle. அது வேற நாளே பேச்சு தான். Il parle que. Il parle. 3 மணித்துல அப்படி இருக்க தெரியும். ஒரே பேசிக்கொண்டே போவா. Pendant 3 heures ils arrêtent pas de parler. ஹalleluya. Alléluia. கவனிங்க. Écoutez, அதிகாரம். on a le pouvoir. தேவனுடைய பிள்ளை. Enfant de Dieu. இந்த துளுசில பிரான்ஸ்ல À Toulouse, en France. கவனிங்க 6 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறார்கள். On est plus de 6 millions de personnes. ஆனா நீ உண்மையில விசேஷமான ஒரு கிரிய உண்மையில வல்லமை இருக்கிறது. Il y a un pouvoir, t'as un pouvoir அதுதான் உனக்கு spécial. எதிராக சில கொந்தளிக்கிறார்கள். C'est pour ça que beaucoup se lèvent contre toi. கோலியாத்துகள் எழும்புகிறது. Plusieurs Goliaths se lèvent. இனிமேல்லாம் ஏன் சிலர் உங்களை பகைக்கிறார்கள் என்றால் Beaucoup des personnes se disputent avec nous. சாத்தானால் பொறுக்க முடியல. Le diable ne peut pas rester sans rien faire. என்னவாம் புதிய இயேசுவாம்? C'est quoi ce nouveau Jésus? என்ன பைபிளை தூக்கி விட்டானா? Il lève la நம்மை Bible. மடங்கடிக்க பாப்பார்கள். Il veut nous faire oublier. சோர்ந்து போகாதிருங்கள். Ne soyez pas சோர்ந்து troublés. போகாதிருங்கள். Ne soyez pas troublés. இயேசு பூமிக்கு தன்னை வெளிப்படுத்தின போது Jésus, quand il s'est montré au monde, நாசரேத்தில் இருந்து இயேசுவை வெளிப்படுத்தின போது தன்னை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. personne n'a accepté Jésus. அந்த வளர்ந்த நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்பட்டார். Même le lieu où Jésus a grandi à Nazareth, tout le monde l'a அவர் rejeté. புறக்கணிக்கப்பட்டார். L'a rejeté. அடுத்தவர் கலிலேயாவுக்கு போனார். Il est
est parti à Galilée. அந்த கலிலேயாவில் தான் அவருடைய ஊழியமே ஆரம்பித்தது. C'est en Galilée qu'il a commencé son ministère. அவர் பிறந்த இடம் பெத்லகேம். Il est né à Bethléem. அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். Il a grandi à Nazareth. அங்கே அவருக்கு இடம் இல்ல. Mais personne l'a accepté. ஆனால் ஊழியம் செய்த இடம் கடலோரம் கலிலேயா கப்பர்நகூம். ஆமென். Il a fait le ministère à அங்கேதான் Capernaum, சீசர்கள் உருவாக்கின. கரங்களை C'est தட்டுங்க. là qu'il பிரைஸ் a தி லார்ட். choisi les ஹalleluya. disciples. அவர்கள் சொந்தமானவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளல. Toutes les personnes qui étaient avec lui n'ont pas accepté. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. கரங்களை ஏத்தி இயேசுவே. எல்லாரும் கையெழுத்தி எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமென். நாம் எல்லாரும் சொந்தம் இல்லாமல் இருந்தோம், தேவன் இல்லாமல் இருந்தோம். Nous avions pas de famille, rien du இயேசுவை tout. ஏற்றுக்கொண்டதினால Mais depuis qu'on a accepté Jésus, இங்கே சொந்தங்கள் நீங்கள்லாம், c'est vous ma famille, தாய்மார் சகோதரர்கள் நீங்கள்லாம். mes frères, mes sœurs. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. Nous avons une famille. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. On a un père. அவரே நம்முடைய தேவன். C'est lui notre Dieu. அதிகாரம். On a le pouvoir. தேவனுடைய பிள்ளை. On est enfant de நீ Dieu. ஏன் பயப்பட வேண்டும்? Pourquoi tu dois avoir peur? நீ ஏன் பயப்பட வேண்டும்? Pourquoi tu dois avoir peur? ஏன் மனுஷனோட வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டும்? Pourquoi avec les paroles des hommes tu as peur? புல்லுக்குப்பா இருக்கிறான் மனுஷன். Il est semblable à une herbe. இன்றைக்கு பூக்கிறது பூ நாளைக்கு மலர்ந்து விடு, அது வாடி போய் விடுகிறது. Il y a une fleur qui est là et ensuite elle va se மனுஷனுடைய flétrir. வார்த்தையை கண்டு பயப்படாதே. Écoutez pas et n'ayez pas peur de la parole உன்னை des hommes. குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். Dieu a une volonté pour toi. என் தகப்பன் என்ன குறித்து எழுதி வைத்திருக்கிறார். Dieu a écrit quelque chose pour moi. எஸ்தரியானவள் தன் பாலகனை மறப்பாள். ஒரு பெண் மறக்கவே மாட்டாள் தாயை. Une mère n'oubliera jamais son enfant. ஒருவேளை அவள் பிள்ளையை மறந்து Mais போனாலும் même si elle நான் l'oublie, உன்னை மறப்பதில்லை. Dieu வாக்கு dit, கொடுத்த moi, je கரங்களை t'oublierai தட்டுங்க. pas. நான் Il a உன்னை dit une மறப்பதில்லை. promesse. நான் உன்னை மறப்பதில்லை. Dieu dit, je ne t'oublierai அதான் pas. தேவனுடைய அன்பு. C'est ça l'amour de அதான் Dieu. தேவனுடைய அன்பு. C'est ça l'amour de Dieu. அதான் தேவனுடைய அன்பு. C'est ça l'amour de Dieu. ஹலோ வாலிபர்களே, Les jeunes, இன்னைக்கு உங்களை பார்த்து அமோர் ஜெட்டேம்னு சொல்லுவாங்க. ils te disent peut-être je t'aime. உனக்கு அந்த இருதயத்தை கிழிச்சே இதயத்தை கையில தருவேன்னு Ils vont சொல்லுவாங்க. te dire je vais déchirer et je vais te donner mon cœur. நாளைக்கு உன்னையே கிழிச்சிடுவாங்க. Demain ils vont te déchirer toi-même. எல்லாம் சுயநலமான அன்பு. Ils sont très égoïstes. ஆனா உனக்காக இயேசு தன் சிலுவையிலே தன்னை கிழிக்க Mais pour கொடுத்தார். toi Dieu s'est donné pour se நான் déchirer. இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன். Combien je t'aime. இந்த அன்புக்குள்ள வாலிபன் ஓடி வர வேண்டும். Que les jeunes puissent venir dans cet amour. இந்த இயேசுவின் அன்புக்குள்ள C'est l'amour de Dieu. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். Vous avez le pouvoir d'être enfant de Dieu. அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாழும்போது, Si vous vivez dans ce pouvoir, அந்த அதிகாரத்தை நீங்கள் விசுவாசித்து அதுக்குள்ள நடக்கும்போது, si vous avez la foi en ce pouvoir et que vous marchez, உங்களை மாதிரி யாரும் இந்த உலகத்துல பெஸ்டானவர் கிடையாது. personne ne peut être meilleur que vous dans ce monde. ஆளலைங்க அவன் சாப்பிடுறது பருப்பு கறிதான். Peut-être que vous mangez des légumes, ஆனா கொழுத்த கன்றலா இருப்பீங்க. mais vous serez comme une vache pleine de graisse. உடுக்குற சாதாரண உடுப்பு தான். Peut-être que vous mettez ஆனா seulement simple ராஜாவுடைய habit. வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பீங்க. Mais கரங்களை vous serez தட்டுங்க. comme un enfant ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. Alléluia. ஆமென். ஆமென். பேச்சில ஒரு ராஜரிகம். Dans votre parole, vous avez une royauté. நடையில ஒரு ராஜ நடை. Quand vous marchez, vous avez la royauté. நம்முடைய ராஜா அப்படிப்பட்டவர். ஆமென் Regardez சொல்லுங்க. comment est notre roi. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? ஆமென். Amen. ஹalleluya. Alléluia. இப்படி தைரியமா இருங்க. Soyez avec assurance. தைரியமா இருங்க. ஏன்னா அதிகாரம். Parce qu'on a le pouvoir. நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. என் பாவம் மன்னிக்கப்பட்டு Mes விட்டது. péchés ont été pardonnés. நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. பூமியிலே எதுவும் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. Toutes les choses dans ce monde ne peuvent rien me faire. ஆமென். Amen. உங்களுக்கு எதிராக என்னெல்லாம் மனுஷன் பேசுறானோ பேசட்டும். Tout ce que l'homme parle contre vous, qu'il parle, அது உண்மையில பலிக்காது. rien ne va se நீ réaliser. அந்த அதிகாரத்தில் இருக்கும் வரை, Jusqu'à ce que tu sois dans ce pouvoir. நீ அந்த அதிகாரத்தை நம்பும் வரை, Jusqu'à ce que tu aies la foi en ce அது pouvoir. உனக்கு நடக்காது. Ça va pas se passer. ஆமென் சொல்லுங்க. Amen. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? ஆமென்.
பல வசனங்கள் Il y a இருக்கின்றன. plein de versets. ஆனாலும் ஒரு வசனத்தை 1 யோவான் 1 Jean, 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். chapitre 3. 1 யோவான் இங்கே அழகா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 நான் 1 வாசிக்கிறேன். Jean, chapitre 3, verset 1. எல்லாரும் கவனிங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் Voyez quel amour le Père nous a témoigné பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். pour qu'on soit appelé enfant de Dieu. உலகம் அவரை அறியாதபடினால் Si le monde ne nous connaît pas, என்னையும் நம்மையும் அறியவில்லை. c'est qu'il ne l'a pas connu. இருக்கிறீங்களா? பாத்தீங்களா வசனம் Est-ce que சொல்லுகிறது. vous êtes là? தேவன் பாருங்க நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் எவ்வளவு அன்பண்டு பாருங்கள். Voyez quel amour le Père nous a தேவனுடைய témoigné. பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் பிதா நமக்கு பாராட்டின அன்பு. Regardez l'amour que Dieu nous a donné pour qu'on soit appelé enfant de Dieu. ஹலோ, இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? உங்களுக்கு வசதிகள் எல்லாம் இருக்கும்போது தான் சொல்லுவாங்க இவர்கள் என்னுடைய அக்கா என்னுடைய சித்தி சித்தப்பான்னு சொல்லுவாங்க. S'ils ont beaucoup de richesses, on va dire lui c'est mon frère, lui c'est ma sœur. அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்திருக்கும் நமக்கு ஒன்றுமே இல்லாத போது நமக்கு யாரும் என்ன தெரியாது சொல்லிடுவாங்க. Mais quand on a rien du tout, aucune richesse, ils vont dire je ne connais pas. அங்கே பிறந்த தேசங்களிலே நம்ம சாதி ஒதுக்கி விடுகிறது, அங்கே இனம் ஒதுக்கி விடுகிறது, நம்ம புறக்கணித்து விடுகிறது. இந்த உலகம் மனிதனை நேசிக்க முடியல. L'homme ne l'aime pas l'autre homme, il méprise les personnes. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதனால Pour que nous soyons appelés enfants de Dieu, அங்கே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு வேண்டும் பாருங்க. voyez கரங்களை quel தட்டுங்க. amour le Père nous a témoigné. ஹalleluya. உலகம் அவர் அறியல, Le monde n'a pas connu, வழி இருக்கிறோம் அறியல, les personnes du dehors n'ont pas connu. உங்களையும் அறிய முடியல. C'est pour ça qu'ils ne sont pas aussi connus vous. என்ன எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்றானே, Pourquoi lui il dit tout le temps Jésus, Jésus? எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுகிறானே, Pourquoi tout le temps il prie? அவன் தேவனை அறியல. Il ne connaît pas Jésus. அவர் தகப்பன் நீங்க பிள்ளையானால் Si lui est le Père et que vous êtes ses enfants, உங்களுக்குள்ள உறவு இருக்க வேண்டும். vous devez avoir la relation. இந்த குடும்பங்களை பாருங்க, Regardez les familles, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உறவு இல்ல. les enfants n'ont plus de relation avec le parent. அநேக தாய் தகப்பன்மார் கவலைப்படுறார்கள். Beaucoup de parents pleurent. பிள்ளை என்னோட இந்த பேசுவானா, Est-ce que mon enfant va me parler? பிள்ளை கொஞ்ச நேரம் என்னோட எடுப்பானா, Est-ce que l'enfant va prendre un peu de temps pour moi? பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர் நேரம் எடுப்பதே இல்ல. Les enfants ne prennent plus du temps avec les parents. அதே போல இன்றைக்கு நம்முடைய தேவன் சொல்லுகிறார், Pareillement, notre Seigneur dit, நான் உனக்கு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் je கொடுத்திருக்கிறேன். t'ai donné le pouvoir que tu sois mon enfant, நீ அந்த உறவை நீ விட்டு விட்டாய். mais tu as laissé cette relation que nous avions. ஞாயிறு மட்டும் வந்து சில வேளை பாட்டு படித்து ஜெபிச்சிட்டு போறாய். Juste le dimanche seulement, tu loues l'Éternel, c'est மற்ற tout. நாட்கள்லாம் உறவு இல்ல. Mais les autres jours, il n'y a plus de relation. மற்ற நாட்கள்லாம் வேற எங்களோ உறவு. Mais les autres jours, tu as une relation avec quelqu'un d'autre. உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? Regardez la relation que vous avez. தேவன் பாராட்டின அன்பை கொஞ்சம் பாருங்க. Voyez quel amour que Dieu a donné. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, Regardez le verset 2. பிரியமானவர்களே, Bien-aimés, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். nous sommes maintenant enfants de Dieu. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்பொழுது எப்படி Est-ce que இருக்கிறோம்? vous êtes là? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Nous sommes maintenant enfants de Dieu. இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. Et ce que nous serons n'a pas encore été manifesté. ஆகிலும் Mais nous savons அவர் வெளிப்படும் போது, que lorsqu'il paraîtra, இயேசு மத்தியமானதில் வெளிப்படும் போது, quand il apparaîtra, அவர் இருக்கிற வண்ணமாகவே nous serons semblables நாம் அவரை தரிசிப்பதினால் à lui, அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Parce que கரங்களை nous தட்டுங்க. verrons tel qu'il ஆமென். est. ராபா சகா ராபா தோ ராபா. ஓ ஹalleluya ஹalleluya. அவருக்கு ஒப்பாக. nous serons semblables à lui. You are ready? Est-ce que vous êtes prêts? நீங்கள் ஆயத்தமா? Est-ce que vous êtes prêts? நீங்க அவருக்கு ஒப்பாக வாழுகிறீங்களா? Est-ce que vous vivez semblable à lui une vie? இயேசுடைய வருகையில் அவருக்கு ஒப்பாக இருக்க போறீங்களா? Est-ce que vous serez semblable à lui quand Jésus-Christ viendra? இதான் சபை. C'est ça l'église. இயேசு வரும்போது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? Quand Jésus-Christ viendra, qui va être élevé? அவருக்கு ஒப்பாக யார் வாழ்றார்களோ, À ces personnes qui ont vie, தேவனுடைய பிள்ளை என்ற உரிமையோடு யார் வாழ்றார்களோ, qui vivent une vie avec le pouvoir d'être son enfant. நாம் அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க போறோம். On sera semblable à lui. அவர் எந்த சாயலில் இருப்பார் அந்த சாயலில் நாங்கள் வாழ போகிறோம். Nous allons vivre une image qu'il a vécue dans ce அது monde. அழியாமை உண்டு பண்ணும். Et on ne sera pas péri. அந்த தேசத்தில் எந்த அணுகுண்டும் வாய்க்காது. Il n'y aura aucun bombardement dans une அந்த nation. தேசத்தில் எந்த துஷ்டனுக்கும் இடமில்லை. Il n'y a pas de place pour les méchants dans cette nation. எந்த கவனிங்க எந்த சாவும் அங்க கிடையாது. Il n'y a aucune mort dans cette nation. அங்கே தேவனுடைய மகிமை காணப்படும். Il y aura seulement la gloire de l'Éternel. ஆமென். Amen. அதுதான் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது. C'est que le verset 3 dit, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையாய் வைத்திருக்கிற எவனும்
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க எவனும் இயேசு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். கரங்களை தட்டுங்க. Amen. ஹalleluya. ஏனையா நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம்? Pourquoi nous nous purifions? எதற்கு நம்ம கவனிங்க பாவத்தை விட்டு ஓடுகிறோம்? Pourquoi nous partons des péchés? ஏன் பரியாசக்காரோட நாங்க பரியாசம் பண்ண முடியல? Pourquoi nous ne sommes pas moqueurs avec les moqueurs? ஏன் அவன் குடிக்கிறான் நம்மால ஏன் குடிக்க முடியல? Pourquoi lui boit et que nous ne boivons pas, nous buvons pas? இருக்கிறீங்களா கர்த்தருடைய Est-ce que vous êtes பிள்ளைகளே? là? ஏனென்றால் அவர் மேல் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். Quiconque a cette expérience இயேசு ஒரு நாள் en lui, வரப்போகிறார் மத்தியவானத்திலே. il va venir dans les அந்த ciels. அழியாமை சுதந்திரிக்கத்தக்கதாக அவர்களை அழைத்து வரப்போகிறார். Nous allons venir dans cette அவர் éternelle. இருக்கிறவன் நாம இருக்கத்தக்கதாக Il sera comme nous. நான் இந்த பூமியில என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். Je dois me purifier dans ce monde. அனுதினம் என்னை சுத்திகரித்துக் Tous les கொள்கிறேன். jours, je dois me purifier. ஆமென் சொல்லுங்க. Amen. உங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்கிறோம். Dans notre vie, nous la purifions. ஆமென். உங்கள் உள்ளான மனுஷன், Regardez l'homme qui est à l'intérieur. உள்ளாந்த மனுஷன், Regardez l'homme à l'intérieur. உள்ளான அலங்கோலம் யாருக்கு தெரியும்? Regardez qui c'est là, comment est l'homme à l'intérieur. ஒயிட் அண்ட் ஒயிட், Blanc sur blanc. அதுக்கு மேல ப்ளூ சூட், Il y aura une veste. அழகு. C'est une beauté. ஆனா உள்ளான காரியம் யாருக்கு தெரியும்? Mais qui sait les choses au fond du cœur? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு, Premièrement, Jésus-Christ. இரண்டாவது எனக்கு. Deuxièmement, moi. உங்க உள்ளான வாழ்க்கை மிக முக்கியம். C'est important la vie que vous menez à அங்கதான் l'intérieur. சுத்திகரிப்பு தேவை. C'est à ce moment-là que vous avez besoin de purification. அந்தரங்க வாழ்க்கை, C'est la vie intime. இரகசிய வாழ்க்கை, C'est la vie secrète. கணவன் மனைவிக்குள்ள இரகசிய வாழ்க்கை, Comme la vie secrète qu'a un homme et sa femme. கணவன் இல்லாத போது மனைவியுடைய வாழ்க்கை, Comment est la femme quand il n'y a pas le mari? மனைவி இல்லாத போது கணவனுடைய வாழ்க்கை, Comment est le mari quand il n'y a pas la femme? பெற்றோர் இல்லாத போது பிள்ளைகளுடைய அந்தரங்க வாழ்க்கை. Comment est les enfants quand il n'y a pas les parents? சுத்தமாய் இருக்க வேண்டும். Il doit être pur. உங்கள் தனிமை சுத்தமாய் இருக்க வேண்டும். Votre intimité doit être pure. உங்கள் அந்தரங்கம் சுத்தமாய் இருக்க வேண்டும். Votre vie secrète doit être pure. உங்கள் நாவு சுத்தமாய் இருக்க வேண்டும். Votre bouche doit être pure. ஒருவர் இல்லாத போது அவரை குறித்து சுத்தமாய் பேசுங்கள். Quand la personne n'est pas là, parlez de bien de lui. ஒருவரை துணிகரமாக திட்டி விடாதீர்கள். Ne parlez pas ouvertement, ne criez pas sur quelqu'un. உங்கள் நாவை சுத்திகரியுங்கள். Purifiez votre bouche. இல்லாததை சேர்த்து பேசி விடாதீர்கள். Ne rajoutez pas des histoires. நீங்க கண்ணால பார்க்கல, Si vous n'avez pas vu, காதால கேட்கல, si vous n'avez pas écouté, யாரோ சொன்னதை எடுத்து நீங்க மைண்ட் பண்ணி பேசுகிறீங்க. quelqu'un a dit quelque chose, vous prenez ça dans votre tête et vous நீங்கள் parlez. அழுக்கப்படுகிறீர்கள். Vous souillez. நீங்க நியாயம் தீர்க்கப்படுகிறீர்கள். Vous allez être fort au jugement. ஆகவே சுத்திகரியுங்கள். Purifiez-vous சுத்தமான இருதயம், avec un cœur pur. சுத்தமான இருதயம். Avec un cœur pur. ஆமென் சொல்லுங்க. Amen. தேவனுடைய பிள்ளை, Enfant de Dieu. தேவனுடைய பிள்ளை. Enfant de Dieu. ஹalleluya. Alléluia. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Nous glorifions le nom de l'Éternel. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Nous உண்டாவதாக. glorifions le nom de l'Éternel. ஆமென். Amen. அதே 5ஆம் அதிகாரம், Chapitre 1 5. யோவான் 5ஆம் அதிகாரம். 1 Jean, chapitre 5. ஆமென். ஹalleluya. ரபா சேகா ரபாந்து ரபா. நன்றி பிதாவே. 5:1 நான் வாசிக்கிறேன். Du verset 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் Quiconque croit en Jésus தேவனால் பிறந்திருக்கிறான். est né de Dieu. எப்படி இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறாரோ இப்ப நிருபத்திலே சபைக்கு எழுதி காட்டுகிறார். Là, Jean dit இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் quiconque croit que Jésus est le Christ தேவனாலே பிறந்திருக்கிறான். est né de Dieu. பிறந்த இடத்தில் அன்பு கூறுகிற எவனும் Et quiconque aime celui qui l'a அவரால் engendré பிறப்பிக்கப்படத்தில் அன்பு கூறுகிறான். aime aussi celui qui est né de lui. மற்ற இடத்தில் அன்பு கூறுகிறான். Il donne de l'amour aux autres. மற்றவனை அவன் நேசிக்கிறான். Il aime les autres. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து Nous avons aimé அவருடைய கற்பனை கைக்கொள்ளும் போது Quand nous pratiquons ses commandements, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். quand nous aimons les enfants de Dieu, நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே quand nous pratiquons ses commandements, அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். c'est aimer Dieu. அவருடைய கற்பனை பாரமானவர்கள் அல்ல. C'est pas quelque chose, c'est pas un fardeau. எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம். Tout ce qui est né de Dieu, சத்தமாய் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் tout ce qui est né de Dieu உலகத்தை ஜெயிக்கும். gagnera le எல்லாம் monde. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே. Et la victoire, சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே la foi, உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். va triompher au monde. இருக்கிறீங்களா? Est-ce que vous êtes là? இவர்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை விசுவாசிக்கிறார்களோ Quiconque croit au pouvoir que Dieu a donné, அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க போகிறது. c'est la foi qui va, c'est cette foi qui va ஏனெனில் triompher le உலகத்தில் monde. வரப்போதெல்லாம்
துக்கங்களும் வேதனைகளும் அழிவுகளும் பஞ்சங்களும் Tout ce qui va venir dans ce monde, c'est les désastres et toutes les mauvaises choses. ஏமாற்றங்களும் Toutes les trahisons. கொள்ளைகளும் C'est toutes les mauvaises choses. இவைகள் மத்தியிலே யார் ஜெயிக்க முடியும் என்றால் C'est qui va triompher pendant tout ça? தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் என C'est கொடுக்கப்பட்டிருக்கிறது. ceux qui ont le pouvoir d'être அந்த enfants de அதிகாரத்தை Dieu. தேவனால பிறந்தவன் அவன் அந்த விசுவாசமே அவனை ஜெயிக்கும். கரங்களை C'est celui தட்டுங்க. qui est né de Dieu qui a cette foi அந்த qui va faire விசுவாசம் தான் triompher. அந்த விசுவாசம் தான் அந்த விசுவாசம் தான் ஜெயிக்கும். C'est la foi qui va triompher. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Nous glorifions le nom de l'Éternel. கர்த்தருடைய பிள்ளைகளே, Enfant de Dieu, நீ தேவனுடைய பிள்ளை. tu es enfant de Dieu. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Tu as le pouvoir. அதிகாரம் Tu கொடுக்கப்பட்டிருக்கிறது. as le pouvoir. பயப்படாதீர்கள். N'aie pas peur. அடிமைத்துவ நுகத்துக்குட்பட்டவன் அல்ல. Tu n'es pas sous le joug d'un ennemi. பாவத்தின் உலகத்தை கண்டு பயப்படாதே. N'aie pas peur des péchés. பாவத்தை கண்டு விலகி ஓடு. Pars, enfuis-toi des péchés. கவனிங்க, உலகத்தின் பேச்சுகள் கண்டு பயப்படாதே. N'ayez pas peur des paroles des hommes. நான் தேவனுடைய பிள்ளை. Je suis enfant de Dieu. அதிகாரம் எனக்கு J'ai கொடுக்கப்பட்டிருக்கிறது. le pouvoir. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. Rien ne me fera aucune chose. ஆமென் சொல்லுங்க. Amen. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை நான் சொல்லி வருவேன். Je vais vivre pour dire la parole de Dieu. நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்ட அவருடைய பிரகாரங்களை செலுத்தியிருப்பேன். அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். Vous devez dire ça. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. இருக்கிறீங்களா? Alléluia. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Applaudissons l'Éternel. ஹalleluya. அந்த நாமத்தின் மேல் விசுவாசமாயிருங்க. Ayez la foi en ce nom. இதன் தொடர்ச்சியாக கர்த்தர் சித்தமா அடுத்த ஞாயிற்றுக்கு நான் பேச போகிறேன். Si Dieu le veut, la semaine prochaine, je vais aussi parler de ça. அடுத்த தேவனுடைய புத்திரர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. C'est une autre partie où on est les princes de Dieu. யாவர் எழுந்திருப்போமாக. On va tous se lever. யாவர் எழுந்திருப்போம். On va tous se lever. ஹalleluya. Alléluia. ஹalleluya. Holy Spirit. Alléluia. நன்றி பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Louons l'Éternel. என்னும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீனும் Peut-être que vous n'avez pas accepté Jésus-Christ. அந்த நாமத்தில் விசுவாசம் இந்த நாள் ஒப்புக் கொடுங்க. En ce jour, donnez la foi. அவரை ஏற்றுக்கொண்டும் இன்னும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்கிறீங்களா? Peut-être qu'on a accepté Jésus-Christ, mais on n'a pas அந்த utilisé ce அதிகாரத்தை pouvoir. விசுவாசியுங்கள். Et croyez en cette foi. நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Dieu m'a donné le pouvoir d'être son enfant. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Dieu a donné le pouvoir sur la terre et sur les cieux. நான் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். Je suis sous ce pouvoir. நாள் உங்களை அர்ப்பணிங்க. Donnez-vous. Thank you, Holy Spirit. ஓ ரியாந்தாராபா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க சபையாரே. சபையாரே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம் உண்டாவதா. சபையார் ஒப்புக்கொடுங்க. அநேக பயத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளை. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பயன்படுத்துங்க அந்த அதிகாரத்தை. ஹalleluya. அவரோட நல்ல உறவு இருங்க. அப்பாவோட நல்ல உறவு உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹோலி ஸ்பிரிட் இமஹாலா பதோராபா ஹாபா பதோராபா ஹேமோ லோகோபோ சேகா போராபா. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹோலி ஸ்பிரிட் நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் தோஷமே. தெரிந்து கொண்டார்,
ரத்தத்தாலே சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை. என்னாலும் சந்தோஷமே. ராபா காபா சகாராபா ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. பயத்தை புறம்பாக்குங்க, பயத்தை புறம்பாக்குங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, அதிகாரம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை விசுவாசித்து கொண்டு போங்க. நாளை உங்கள் வாழ்க்கை மாறட்டும், உங்களுடைய பேச்சு மாறட்டும், உங்களுடைய நடத்தை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்களை குறித்து யார் என்னன்னா சொன்ன அதை நம்பாதீங்க. உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை பார்க்காதீங்க. இயேசு உங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, சபையாருக்கா லைவ்ல இணைந்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். அதிகாரத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீண்ட காலமா இருக்கிற பயங்கள் விலகட்டும் ஆண்டவரே. தவறான சிந்தை இருக்கிற பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய், நாமத்தில் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு பிள்ளைகளாம் அதிகாரம் கொடுத்திருக்கபடியாய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வதியும். நாளில் வந்த ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி உயர்விக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. கிருபையின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Hallelujah. Amen. 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 Thank you Lord. Thank you Lord. லைவை முடிக்கிறோம். அவன் லைவில் நின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் எத்தனை சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா.